ஹாய், நாம் இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு நம்ம அத்தை தோட்டத்துலேருந்து அத்தையோட ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1.5 கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அடுப்பில் பேன் வச்சுக்கலாம். பேன் கொஞ்சம் சூடானதையும் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு தேவைன்னா நல்லெண்ணெய் கூட சேர்த்திக்கலாம். இப்போ நான் ஒரு படி மல்லி எடுத்திருக்கேன். மல்லி 100 கிராம்ஸ் இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு. இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஸ்லோ ஃப்ளேமில். கூடவே 3 கிராம்பு, ஒரு விரல் அளவுக்கு பட்டை, 2 கொத்து கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் ஸ்லோ ஃப்ளேமில் வாசனை வர வரைக்கும் ஃப்ரை பண்ணால் போதும், கருகிடக்கூடாது. இப்போ நாம் இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம், ஆறட்டும். இப்போ நம்ம அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கூடவே 30 கிராம் வரமிளகாய் எடுத்திருக்கேன். 23 வரமிளகாய் இருக்கும். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இது எல்லாமே மிளகாய் பொல்லி வர வரைக்கும் வணக்கணும். வரமிளகாயை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அதே பேனில் 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் எண்ணெய் சூடானதையும் 1/2 கிலோ சின்ன வெங்காயத்தை சேர்த்திக்கிறேன். கூடவே 6 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். இதை 10 to 20 மினிட்ஸ் நல்லா வணக்கிக்கிறேன். ஸ்லோ ஃப்ளேமில் வணக்கிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இது நல்லா வணங்கட்டும். இப்போ நம்ம ஆற வச்சுருக்க மல்லியை மிக்சியில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்திக்கிறேன். பவுடர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வணக்கி வச்சுருக்க வரமிளகாயை அதோடு சேர்த்தி கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. வெங்காயம் வணங்கிட்டுருக்கு. இந்த கலர் வர வரைக்கும் நம்ம வணக்கணும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம், ஆற விட்டுறலாம். நம்ம சிக்கனை கழுவிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் போட்டு நான் 2 டைம்ஸ் கழுவி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டோட வெங்காயத்தை சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இந்த பேஸ்ட்டை நான் சிக்கனோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்சியில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கிறேன். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க. 1 கை உப்பு சேர்த்திக்கிறேன். இப்போ நம்ம இதை கொதிக்க விட்டுறலாம். நம்ம தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்குவோம். அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் கடுகு, ஒரு 6 சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணி சேர்த்திருக்கேன். 2 வரமிளகாயை கிள்ளி போட்டிருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை அதில் போட்டுடலாம். இதை நல்லா வணங்கினதையும் நம்ம கொதிக்கிற குழம்புல சேர்த்திக்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்குது. ஒரு 20 to 30 மினிட்ஸ் ஆகும். நல்லா கொதிக்கட்டும். சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு கிராமத்து ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு.